ஒரு 7 o'clock இருக்குங்க. சர்க்கஸ் வந்து ஒரு 1.5 hours உள்ளே போச்சு. சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் யூஎஸில் அப்படிங்கிறதையும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள். இருக்கிறது பார்த்தீங்கன்னா $1,500, பெட்ரூம் 2 பாத்ரூம். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண, ஓன் ஹவுஸ் இல்லைங்க, செப்பரேட் ஹோம் அதிகமாகிட்டு தாங்க போகுது. இல்லைங்க, எல்லா கால்குலேஷனும் ஈக்குவலாக அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்குங்க இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய கனிவார்ந்த நன்றிகள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய பல கோடி நன்றிகள்ங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத விட, நான் காமிச்சிருக்கிறது ஒன்றும் பேசுகிறது ஒன்றும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இன்றைக்கி வீடியோவில் இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. கிளைமேட் மாறுறதுனாலயா என்னன்னு தெரியலங்க. லாஸ்ட்டு 2 டேஸாக மைல்ட் கோல்டு மாதிரி இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் வந்து இங்கே மிஷிகனில் ஒரு சர்க்கஸ் போட்டிருந்தாங்கங்க. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாங்கள் கிளம்பி போன டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்குங்க. சர்க்கஸ் வந்து ஒரு 1.5 hours உள்ளே போச்சு. சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் அமெரிக்கன் சர்க்கஸ் பார்க்குறேன். அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேங்க. சம்மரில் நிறையா ஃபன் எல்லாமே இருக்குங்க. அப்போ தானே பீப்புள்ஸ் எல்லாருமே வெளியே வருவாங்க. அதனால ஒரு நிறையா சம்திங் வீடியோவில் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் பார்ப்பீங்க. ஈவினிங் இருக்குங்க. அப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்வீட் ஃபாலோவர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் யூஎஸில் அப்படிங்கிறதையும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலில் டாப் ரேங்கிங்கில் இருக்கிற வீடியோஸ் வந்து நான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அமெரிக்காவில் எப்படி இருக்கும்னு நான் போட்டிருந்த வீடியோ தாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அது மூலமாக ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நேற்று தான் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். இன்னும் நிறைய பேருக்கு குவரிக்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணலைங்க. நான் எப்படினாலும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பண்ணிவிடுவேன். ஸோ யாருக்காவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுவேங்க. பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 0.5 இன்ஃபர்மேஷன் கிடச்சா கூட அப்டேட் பண்ணுற வீடியோவோட ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினச்சிக்குவேங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் அமெரிக்காவில் எப்படி இருக்கும்னு நான் போட்டிருந்தது வந்து ஒரு 1.5 years முன்னாடி. அது வந்து ஒரு 26K வியூஸ் வந்து அந்த வீடியோஸில் போயிருந்ததுங்க. அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அமெரிக்காலேயும் நிறையா விலைவாசி வந்து நிறையா ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்போ இருந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படியே இப்போ இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போ நான் அப்டேட் பண்ணியிருந்தப்போ நிறையா பேர் கேட்டிருந்தாங்கங்க. வாங்குகிற சேலரி பாதி இது அதுக்கே போயிடும் போல், வீட்டு வாடகை, அப்புறம் நம்ம வாங்குகிற திங்ஸு, காய்கறி, இந்த மாதிரி அதுலேயே பாதி போயிருங்க. ஸோ அப்போ இப்போ வந்து அதை விட விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஷேர் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கள் லொக்கேஷன் மிஷிகனில் ஒரு 4 பீப்புள் இருக்கிற ஃபேமிலியில் எப்படி வந்து மாத செலவு இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அமெரிக்கன் சர்க்கஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கோங்க. இப்போ வந்து யூஎஸ்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புள்ஸ் நிறையா பேர் கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துக்கு வரோம், அங்கே ஸ்டே பண்ணி இருக்கும்போது நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வருமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம யூஎஸ் மட்டும் இல்லைங்க, எந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி போனாலுமே நம்ம போவோம். நம்ம கையில் பேலன்ஸில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ நிற்கும், இல்லை வாங்குகிற சேலரி அப்படியே அதுக்கே போயிடுமா, அப்படி இருந்தால் நாங்கள் இந்தியாவிலே இருந்துருவோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் கேட்டிருக்காங்கங்க. இப்போ வந்து மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து நான் பேசிக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தங்குற இடத்த எடுத்துக்கலாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்து மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிக்கலாங்க தங்குறத. ஒன்று வந்து அப்பார்ட்மெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா தனி வீடாக சொல்லுவாங்க, தனியாக ஒரு டவுன் டவுன் ஹவுஸ் மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சொந்தமாக வீடு வச்சு ஸ்டே பண்ணியிருக்கோங்க. இந்த 3 கேட்டகரியில் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1800ங்க. நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா $1,800. நாங்கள் இருக்கிறது வந்து 2 பெட்ரூம் 1 பாத்ரூம்.
இதே இது 2 பெட்ரூம் 2 பாத்ரூம்ங்கிறப்ப அதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 2500 வரைக்கும் கூட மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேங்க. இது செப்பரேட் ஹோமாக இருக்கிறது. நான் சொல்கிறது ஓன் ஹவுஸ் இல்லைங்க, செப்பரேட் ஹோமாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து மெயினாக ஒரு நல்ல ரேங்கிங் இருக்கிற ஸ்கூல் ஏரியாவில் இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2 பெட்ரூம் 1 பாத்ரூமோட ப்ரைஸே அதிகமாக இருக்கும். நாங்கள் இருக்கிறது அந்த கேட்டகரியில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சு தாங்க. 1800லேருந்து 900 இப்போ கூட்டியிருக்காங்கங்க. இயர்லி அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ், அந்த வாடகையோட ப்ரைஸுமே அதிகமாகிட்டு தாங்க போகுது, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் கூட வருங்க, $3000 வரும். இதுக்கப்புறம் ஓன் ஹவுஸ் வாங்குவாங்கங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வாடகை கொடுத்து இருக்கிறதுக்கு நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்தியன்ஸே நிறைய பேர் சொந்த வீடு வாங்கிடுறாங்க. சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்கிட்டு அந்த பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியலங்க, எல்லா கால்குலேஷனும் ஈக்குவலாக வருதா என்னன்னு தெரியல. நாங்கள் இப்போ வந்து ஒரு 7 இயர்ஸாக தான் இங்கே இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கிற என்ன க்ளீனிங் ஒர்க்கும் நம்ம பண்ண வேண்டாம். அது மாதிரி உள்ளே என்ன கம்ப்ளைண்ட், அப்பார்ட்மெண்ட்குள்ளே ஏதாவது சிங்க் ப்ராப்ளம், இல்லை டிஷ் வாஷ் ப்ராப்ளம், இல்லை கிச்சனில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், அவங்களே அப்பார்ட்மெண்ட்லேருந்து லீசிங் ஆஃபீஸ்லேருந்து வந்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக் பேமெண்ட்லாம் நம்ம கையிலேருந்து போட வேணாம். இப்போ ஓன் ஹவுஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அதை க்ளீனிங் பண்ணுறதுக்கும் தனித்தனி எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வாங்கணுங்க இங்கே. அதாவது வீட்டை சுற்றி விதிர்ற அந்த இலைகளெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா க்ளீனிங் ஒர்க்ஸுக்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம தனியாக வாங்கணும். அப்புறமா நம்ம சொந்தமாக வீடு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதம் நம்ம கட்டுற இஎம்ஐ பொறுத்து இருக்குங்க. அதாவது அந்த சொந்த வீடு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இஎம்ஐயும் வேரியேஷன் ஆகும். மாதிரி நம்ம சொந்த வீடு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு கேட்ட சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்குள்ளேயே எஜுகேஷனுக்கும் சேர்ந்தே வந்துருங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ தான், கிண்டர் கார்டன்லேருந்து 12th கிரேட் வரைக்கும். அப்புறம் எஜுகேஷன் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கிண்டர் கார்டன்லேருந்து 12th கிரேட் வரைக்கும் எப்படி ஃப்ரீயாக கொடுத்தாங்களோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குவாங்கங்கிற மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப ப்ரைஸ் அதிகங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு $7,000லேருந்து $10,000 or $11,000 வரைக்கும் வருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறம்போது, இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், ரொம்ப ஸ்பேஸ் கிடையாதுங்க, ரொம்ப குட்டி குட்டி ரூம் தான். ரெண்ட் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அது மாதிரி பசங்க வந்து வெளியே விளையாடுறதுக்கோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேஸஸுமே இருக்காது. அதுக்குன்னு ஒரு தனி பார்க் இருக்கும், ஆனால் அப்பார்ட்மெண்ட்குள்ளவே இருக்குங்க. அங்கே தான் கொண்டு போய் விளையாட விடணும். அதுக்கப்புறம் ஜிம் இருக்கும், அதுக்கப்புறம் பூல் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இது நம்ம சொந்த வீடு வச்சுருக்குறோம், இல்லை தனி வீடு இருக்குது அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குங்க. ரூம்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும், கிச்சன் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே லான்மே நல்லா பெருசாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து கிரில் போட்டு சாப்பிட்ணும், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் சாட்டர்டே சண்டே தோசை சுட்டு சாப்பிட்ணும், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி பண்ணணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். செப்பரேட் ஹோம் அப்புறம் சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறமா அடுத்து அதிகமாக செலவாகிறதுல என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்க. இங்கே வந்து எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் தான். கார் இன்சூரன்ஸ், அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே தனி பேமெண்ட் வருங்க. $40லேருந்து $60 வருங்க இன்சூரன்ஸு, ஹோம் இன்சூரன்ஸ்க்கு. இப்போ நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்பையும் அதுக்கும் அவ்வளோ வரும். இல்லை நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம பே பண்ணுற அந்த ரெண்ட்டோட சேர்ந்தே வந்துடுங்க அந்த ஹோம் இன்சூரன்ஸு. அதுக்கு நம்ம தனியாக பே பண்ண வேண்டாம். அப்புறம் கார் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $100 வரும் அப்படிங்கிற மாதிரிங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் இன்சூரன்ஸ்ங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து ஒரு $500லேருந்து $600 வச்சுக்கோங்களேங்க. இது வந்து நம்ம என்னென்னலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். நான் பேசிக்காக சொல்கிறேன், 600 இருக்குங்க. ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு செலவு அப்படின்னா காருங்க. கார் இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. அமெரிக்கா வந்த புதுசில் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் போல் நாங்கள் நடந்து தான் போயிட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்டு கூட கார்பூல் கேட்டு போயிட்டுருந்தாங்க. பட் யாருமே இங்கே கார்பூலும் ரொம்ப தரமாட்டாங்கங்க.
எப்படி சொல்கிறது, எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து யாரையும் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஸ்கூலுக்கு ஒர்க் போயிட்டுருக்கேன். ஆ எனக்கு வந்து சம்டைம் ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ யாராவது ஃப்ரெண்டு கிட்ட கார் பூல் கேட்டோம் அப்படின்னா, ஆம், நெறைய பேர் வந்து பண்ணுவாங்கங்க. பட் நமக்கும் வந்து ஹெல்ப் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த வேணாமேங்கிற ஒரு இதுவும் மைண்டில் இருந்தாலும், ஒரு சிலர் வந்து ப்ரைவசியா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு ஃப்ரீயா அவங்க போணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ, அதனால இங்கே வந்து கண்டிப்பா தேவையோ, தேவையில்லையோ எல்லாருக்கும் ஒரு காரு இப்போ நீங்க வெளிய ஒர்க் போறீங்கன்னா, உங்களுக்கும் கார் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கும் கார் வேணும். அப்படிங்கிறதுல வந்து ஆ ஒரு அத்தியாவசிய செலவுன்னே சொல்லணுங்க. கண்டிப்பா அது இருந்தா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி. ஸோ, அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தவிர்த்து மெயினா சொல்றது கிளைமேட்டுங்க. நம்ம வந்து வெளிய வாக் பண்ணி அ சம் வெயில பார்க்குறதே மொத்தமே ஒரு 4 மாசம் தான். மத்த எல்லா மாசமும் குளிர் தான் அடிக்கும். வெளியவே போக முடியாதுங்கிற கண்டிஷன் தான். கார் எடுத்துட்டு நீங்க போனாலுமே அந்த கார்ல ஹீட்டர் போட்டு தான் நம்ம எடுத்துட்டு போ முடியும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். கிளைமேட்டும் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம நம்ம பசங்கள வந்து கிளாஸ்க்கு விடுறோம். ஆம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இங்கே நெறையா போவாங்கங்க பசங்க. அந்த மாதிரி போம்போது நமக்கு பிக்கப், ட்ராப்புக்கு கண்டிப்பா தேவைப்படும். கேப்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர காசா இருக்குங்க. பக்கத்தில கொண்டு போய் இறக்கி விடுற அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கே அவங்க வந்து $20 to $25 வாங்குவாங்க. காரோட ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஆம் ஒரு $40,000 கூட வருங்க. 40,000 to $30,000 வரும்னு வச்சுக்கோங்களேங்க. 30 to 40க்குள்ள வச்சுக்கோங்க. நம்ம எந்த மாதிரி கார சூஸ் பண்ணுறோம் பிராண்டடா அதுக்கேத்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குங்க. இப்போ வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து நல்ல காரோ, ஆம் இல்ல ஒய்ஃப் வந்து நான் வந்து பக்கத்தில தான் ஒர்க் போறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, அவங்க செகண்ட் ஹேண்டாவும் கார் எடுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் போகும்போது காரோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாவே இருக்குங்க. $3000லேருந்து 4000 ஆ 3000த்துக்குள்ள கூட வாங்கலாங்க. இது மாதிரியும் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் காருக்கு இருக்குங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு அமெரிக்காவுக்கு வரோம். வந்தோனே கையில வந்து காசு ஃபுல்லாவே டாலர்ஸ்ல நம்மகிட்ட இருக்காதுல்லங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கார் வாங்கும்போது லோன் போட்டு வாங்குவாங்க. அதாவது இஎம்ஐல வாங்குவாங்கங்க. ஆ இப்போ வந்து நம்ம 30க்கு மேலேயும் $30க்கு மேலேயும் நல்ல காரா பார்த்து வாங்கலாம். ஆ அதுக்கு வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ பே பண்றது $300 to $350 வரைக்கும் பே பண்ணுவாங்கங்க. இல்ல நீங்க டோட்டலா கையில காசு இருக்குது, டாலர்ஸ் இருக்குது. அப்ப அத குடுத்து நான் கார் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க மைண்ட் செட் இருந்தாலும் வாங்கலாம். அது வந்து நம்மள பொறுத்து தான் இருக்குங்க. காருக்கு பெட்ரோல் போடணும்லங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேலன் பெட்ரோல் வந்து $5 நியர்லி $5 to $5.5 வந்து வரைக்கும் பே பண்றாங்கங்க. ஆம். வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பே பண்றது வந்து பெட்ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, $50 செலவு செலவு பண்ணுவாங்கங்க. அதுக்கப்புறம் நம்மளோட செலவுல மெயினான செலவுங்க காய்கறிங்க. காய்கறின்னு எடுத்துக்கிட்டாலும் 2 டைப் ஆஃப் கிராசரிஸ் வந்து இங்க அமெரிக்கால போயே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இருப்போங்க. இந்தியன் கிராசரிஸ் போய் நமக்கு என்னென்ன தேவை தக்காளி, அப்புறம் வெங்காயம், வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறிஸ் எல்லாமே இந்தியன் கிராசரிஸ்ல தனியா எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேங்க. ஆம் எவ்வளோ ஆகும்னு ஒரு அப்ராக்ஸிமேட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேங்க. நான் இப்ப சொல்றேன். வீக்லி பார்த்தீங்கன்னா, ஒரு $100 ஆகுங்க. $100 காய்கறி வாங்குறதுக்குன்னு ஆகும். அதுக்குள்ளேயும் வாங்கிக்கலாம். நம்மள பொறுத்து இருக்கு. நான் சொல்றது 4 பீப்பிள் இருக்கிற ஃபேமிலிக்கு. இந்தியன் கிராசரிஸ்ல அவ்வளோ எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்ட்கோல போய் அமெரிக்கன் கிராசரிஸ்லாம் வாங்கும்போது, அது ஒரு $60 கூட வச்சுக்கோங்களேங்க. ஸோ வீக்லியே இப்ப $180 வந்து கிராசரிஸ்க்குன்னு தனியா போயிடுங்க. நான் சொல்றது கரெக்ட்டா 180 அந்த மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு 200 கூட வச்சுக்கோங்களேங்க. அத அப்படியே நம்ம மந்த்லியா கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப 600 அ அ $1000 வந்துரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேங்க. $1000 வந்து நம்ம தனியா எடுத்து வைக்கணும். மந்த்லி இந்த கிராசரிஸ் ஐட்டம்ஸ்க்கு, பாலு, காய்கறிகள் எல்லாமே வாங்குறதுக்கு. அதுக்கப்புறமா எஜுகேஷன் நான் சொன்னேன்லங்க, எஜுகேஷன் வந்து கிண்டர்கார்டன்லேருந்து 12த் வரைக்கும் ஃப்ரீ தான். பட் ஆனா இங்க நெறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போவாங்கங்க பசங்க. ஆம் அவங்க எஜுகேஷன் படிக்கிறத தவிர்த்து நெறையா போற எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கு தனி பேமெண்ட். அது வந்து அவங்கவங்களோட இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்குது. ஸோ, அதனால எஜுகேஷனுக்கு கூட நானு ஒரு பேசிக்கா ஒரு $300 போடுறேன்னு வச்சுக்கோங்களேங்க. இது உங்க பசங்க வந்துட்டு கிண்டர் கார்டனுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவாங்கங்க இங்க. அந்த ப்ரீ ஸ்கூல்லாம் பசங்க போறாங்க அப்படிங்கிறப்ப, அதுக்கு ஒரு தனி பேமெண்ட் வருங்க. என்னோட பையன் மிதுலன் குட்டி வந்து ப்ரீ ஸ்கூல் போறப்ப, நாங்க வந்து மந்த்லி ஒரு $750 பே பண்ணோங்க. நெறைய பேர் ஒர்க் போறனால என்ன பண்ணுவாங்கன்னா, டே கேர் கூட விடுவாங்க. அதாவது
ஆஃப்டர் ஸ்கூல் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்துக்கிற மாரியும் விடுவாங்க. இதுக்கும் தனி பேமெண்ட் வருங்க. நான் சொன்னது மந்த்லி 750. இப்போ ஒரு சில லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கூட வருங்க. மந்த்லி 1000ன்னு வச்சுக்கோங்களேங்க. அது ஒரு தனி பேமெண்ட் வரும். இல்ல உங்க பசங்க கிண்டர் கார்டன்லேருந்து 12th வரைக்கும் இருக்காங்கங்கிறப்ப ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ தான். இதுக்கப்புறமா மொபைல் அண்ட் இன்டர்நெட். மொபைலுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு சராசரியா ஒரு $50 ஆகும்னு வச்சுக்கோங்களேங்க. 2 பேருக்கும் சேர்த்து 100 போட்டாலும் நெட்டுக்கு வந்துட்டு 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 50. ஸோ ரவுண்டா ஒரு $150 வந்து மந்த்லி வருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சாட்டர்டே, சண்டேலாம் சும்மா இருக்க மாட்டோம் வீட்ல. மந்த்லி ஏதாவது ஒரு சாட்டர்டே, சண்டே வெளியே போய் சாப்பிடுவோம். ஸோ அப்போ அதோட எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து வந்துருங்க. பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாக்ஸே $20 சொல்லுவாங்க. மேபி ஒரு லொக்கேஷனுக்கு லொக்கேஷன் வேரியேஷன்ஸ் இருக்குங்க. 20 to 25க்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி. பீஸா அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சோம் அப்படின்னா, ஒரு 4 பேருக்கும் சேர்ந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு $20 வந்துருங்க ரவுண்டா. 20 to 25க்குள்ளே வந்துடும் ரவுண்டப்பா. அது ஒரு வீக்லி செலவு அப்படிங்கிற மாதிரி. மந்த்லி சேர்த்தோம் அப்படின்னா, பார்ட்டிஸ் போகிறோம், இல்லை ஏதாவது செலிப்ரேஷன் வருது, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், இதெல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு $500 to $800 போட்டுக்கிட்டாலும் இது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வேரியேஷன்ஸ் வருங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது எல்லாம் டோட்டலாக பார்க்கும்போது $3500லேருந்து $4000 வந்துருங்க. இதுக்கப்புறம் இதை விட அதிகமாக சம்பளம் வாங்கினோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியும். கம்மியாகவும் செலவு பண்ணலாங்க. அது எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தவிர்த்து இப்போ நம்ம இந்தியா ட்ராவல் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாரும் கேட்குறது, வீட்டிலலாம் கால் பண்ணி நம்ம சொந்தக்காரங்கலாம் கேட்பாங்கங்க. எங்க வீட்லலாம் கேட்டுருக்காங்கங்க. "ஏன் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒருக்காவாவது வந்துட்டு போலாம்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம டீட்டெயில்டா இது எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் கண்டிப்பா இருக்க முடியாது. உங்களோட சிச்சுவேஷன்ஸ் அவங்கவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லா கண்டிஷன்ஸுமே. பட் இங்க வந்து வரணும்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எஜுகேஷன்ஸ் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தவிர்த்து எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்க தாங்க செய்யும். மிட் அண்ட் மைட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்க்காம நம்ம எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குமோ, நிறைய பேருக்கு இந்தியாவில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அங்கே வாங்குகிற சேலரியே எனக்கு ஓகே தான், நான் அங்கே இருக்கிற லைஃப்பை தான் நான் லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு எது சரியாக படுதோ நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் வந்து வேரியேஷன் ஆகுங்க. ஒவ்வொருத்தங்கள பொறுத்து அவங்கவங்களோட சிச்சுவேஷன்ஸ், அவங்கவங்களோட பேக்ரவுண்டு நிறையா இருக்குது இதில். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் இந்தியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபெல்லாம் அங்கே விட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களோட பேக்ரவுண்டும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் ஒன்று மட்டுங்க, நான் இந்த ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்தது எப்பயுமே கிராசரிஸ் போனேன்னா அந்த கருவேப்பிலை வந்து $1ங்க. அப்பையும் அதே ப்ரைஸ் தான், இப்பயும் அதே ப்ரைஸ் தான். அதில் வந்து ஒரு பேக்குள்ளே 10 பீஸ் மட்டும்தாங்க இருக்கும். இதை நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேங்க. கருவேப்பிலையோட அருமைலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ப்ரைஸ் வந்து இன்னமும் மாறலைங்க. மற்ற எல்லா ப்ரைஸுமே இந்த ஒரு 6 இயர்ஸில் மாறிடுச்சு. நிறைய இந்தியன் பீப்புள் வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. இங்கே மிஷிகன்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்கங்க. நிறையா இந்தியாவில் தெலுங்கு, கன்னடம்னு சொல்லிட்டு நிறையா மலையாளம் நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்கங்க. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்தியாவில் நம்ம என்னென்ன செலிப்ரேஷன் பண்ணுவோமோ எல்லாமே இங்கேயும் பண்ணுறாங்கங்க. இந்த வீடியோவை 2 கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கஸும் பார்த்து சம் இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்குங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற சேலரியும் இருக்கும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருளெல்லாம் வாங்கி வாழ்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குங்க. இது நீங்கள் எல்லா ஊருக்கும் ஈக்குவலாக தாங்க இருக்கும்.